அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. தமிழ் குர்ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 57 அல் ஹதீத் இரும்பு, வசனங்கள் 1 முதல் 10 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்கள் பூமியில் உள்ளவை அல்லாஹுவே போற்றுகின்றன, அவன் மிகைத்தவன் நுண்ணறிவாளன். லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது. அவன் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க வைக்கிறான். ஒவ்வொரு பொருளின் மீதும் அவன் ஆற்றலுடையவன். هو الأول والآخر والظاهر والباطن وهو بكل شيء عليم. அவனே ஆரம்பமானவன், இறுதியானவன், வெளிப்படையானவன், மறைவானவன். அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவன். هو الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش يعلم ما يلج في الأرض وما يخرج منها وما ينزل من السماء وما يعرج فيها وهو معكم أينما كنتم والله بما تعملون بصير. அவனே வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தான். பூமிக்குள் நுழைவனவற்றையும் அதிலிருந்து வெளிப்படுவனவற்றையும் வானிலிருந்து இறங்குவதையும் அதில் ஏறிச் செல்பவர்களையும் அவன் அறிகிறான். நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களுடனே இருக்கிறான். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன். له ملك السماوات والأرض وإلى الله ترجع الأمور. வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது. அல்லாஹ்விடமே அனைத்து காரியங்களும் கொண்டு வரப்படும். يولج الليل في النهار ويولج النهار في الليل وهو عليم بذات الصدور. அவனே இரவை பகலில் நுழைக்கிறான், பகலை இரவில் நுழைக்கிறான். உள்ளங்களில் உள்ளவற்றை அவன் நன்கறிந்தவன். آمنوا بالله ورسوله وأنفقوا مما جعلكم مستخلفين فيه فالذين آمنوا منكم وأنفقوا لهم أجر كبير. அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்புங்கள். அவன் உங்களை உரிமையாளர்களாக ஆக்கியுள்ளவற்றிலிருந்து செலவிடுங்கள். உங்களில் இறை நம்பிக்கை கொண்டு செலவிடுவோருக்கு பெரும் கூலி இருக்கிறது. وما لكم لا تؤمنون بالله والرسول يدعوكم لتؤمنوا بربكم وقد أخذ ميثاقكم إن كنتم مؤمنين. உங்கள் இறைவனை நம்புமாறு உங்களை தூதர் அழைத்துக் கொண்டிருக்கும் நிலையிலும் உங்களிடம் அவன் வாக்குறுதி வாங்கியிருக்கும் நிலையிலும் நீங்கள் அல்லாஹுவை நம்பாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டோராக இருந்தால் அல்லாஹுவையே முழுமையாக நம்புங்கள். هو الذي ينزل على عبده آيات بينات ليخرجكم من الظلمات إلى النور
وَإِنَّ اللَّهَ بِكُمْ لَرَءُوفٌ رَحِيمٌ. அவன் உங்களை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு செல்வதற்காக தனது அடியார் மீது தெளிவான வசனங்களை அருள்கிறான். உங்கள் மீது அல்லாஹ் கருணையுள்ளவன், நிகரில்லா அன்பாளன். وَمَا لَكُمْ أَلَّا تُنْفِقُوا فِي سَبِيلِ اللَّهِ وَلِلَّهِ مِيرَاثُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ لَا يَسْتَوِي مِنكُم مَّنْ أَنفَقَ مِن قَبْلِ الْفَتْحِ وَقَاتَلَ أُولَئِكَ أَعْظَمُ دَرَجَةً مِّنَ الَّذِينَ أَنفَقُوا مِن بَعْدُ وَقَاتَلُوا وَكُلًّا وَعَدَ اللَّهُ الْحُسْنَى وَاللَّهُ بِمَا تَعْمَلُونَ خَبِيرٌ. வானங்கள் பூமியின் உரிமை அல்லாஹுக்கே உரியதாக இருக்கும் நிலையில் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? உங்களில் யார் மக்கா வெற்றிக்கு முன் செலவு செய்து போரிட்டார்களோ அவர்களுக்கு எவரும் சமமாக முடியாது. அதற்கு பின் செலவு செய்து போரிட்டவர்களை விட அவர்களே மிக பெருந்தகுதியுடையவர்கள். எனினும் இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நல்லதையே வாக்களித்துள்ளான். நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.